ஃபயர் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற ஒரு முக்கியமான படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெய்லர் பார்க்குறப்பயே நமக்கு பயங்கர கவர்ச்சியாக இருந்தது. கவர்ச்சி புயல்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கதைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோன்னு சொல்ல முடியாது, வில்லன் பாலாஜி முருகதாஸ், ஜேஎஸ்கே சதீஷ்குமார் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தும் இருக்கார். அந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாங்க பிசியோதெரபி டாக்டர் தலைவர் வந்து யார் யார் பிசியோதெரபிக்கு வராங்களோ அவங்களெல்லாம் மயக்கி அவங்களெல்லாம் வந்து ஆனால் வந்து பாலாஜி முருகதாஸ் எப்படி இருப்பார் ஆள் ஒரு டாக்டர்னு அழகாக சூப்பராக பார்த்தோன்னே அழகாக பேசி அவங்கள அப்படியே வசீகரம் பண்ணி அவங்கள மயக்கி அவங்கள வந்து இவர் அனுபவிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு பணத்தை பறிப்பார். பணம் பறிச்சு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்எல்ஏக்கு போங்க, எம்பிக்கு போனுங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட்டி கொடுப்பாரு. இந்த வேலை தான் பாலாஜி முருகதாஸுடைய வேலை. இதை வந்து பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா சாந்தினி பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரக்ஷிதா மீனாட்சி பாதிக்கப்படுறாங்க. காயத்ரி ஷான் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சாக்ஷி அகர்வால். இந்த 4 பேரும் பாதிக்கப்படுறாங்க. இந்த 4 பேரும் வந்து பாதிக்கப்படுறதுனால சாந்தினி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரக்ஷிதா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாக்ஷி அகர்வால், இன்னொரு பக்கம் காயத்ரி ஷான். இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறதுனால இந்த 4 பேரோட பாதிப்பும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிளினிக் வந்தவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து அப்பப்போ அந்த வீடியோ காமிக்கிறப்போ, ஆனால் இந்த 4 பேர் தான் ஃபஸ்ட் ஹாப்பில் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லிவிட்டு செகண்ட் ஹாப்பில் ஃபுல்லாக அவர் எப்படி பாதிக்கப்படுறாங்க, எப்படி அவர் பிசியோதெரபி பண்ணுறாரு, எப்படி வந்து ஃபஸ்ட்டில் மயக்கிறாரு அப்படின்ற செகண்ட் ஹாப்பில் ஃபுல்லாக கவர்ச்சியாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் எடுத்தவொடனே ஒரு கொலை. இந்த கொலை யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர். அவர் தான் வந்து பாலாஜி முருகதாஸ் காணாமல் போயிடுறாரு. காணாமல் போன போலீஸு தேடுறப்ப அவங்க அப்பா அம்மாவை விசாரிக்கிற. அப்போ சரி ஓகே, அந்த கிளினிக் யார் யார் வந்தாங்க, பிசியோதெரபிஸ்ட் இவருக்கு பார்க்க யார் யார் வந்தாங்கன்றது அப்படியே இன்வெஸ்டிகேஷன் போக போக ஒவ்வொருத்தராக மீனாட்சி, சாந்தினி இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக பாதிக்கப்படுறாங்க. கடைசியில் யாரா அவர் என்ன யார், எங்கே போனார், அவர் என்ன கொலை நடந்ததா இல்லையா, பாலாஜி முருகதாஸ் பாதிக்கப்பட்டதில்லை, இந்த பெண்களாக சேர்ந்து பழி வாங்கினா இல்லையா தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஃபஸ்ட் ஹாப்பில் ஆரம்பிக்கிறப்போ, ஏன்னா வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அவரே ஜேஎஸ்கே சதீஷ்குமார் தான் வந்து போலீஸ் நடிச்சிருக்காரு. ஒரு இன்ஸ்பெக்டராக வராரு. அது வந்து உண்மையிலே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ ஒரு நல்ல கதை கண்டென்ட் மலையாள படம் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஒரு டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் வர பொண்ணுங்களாம் ஏமாற்றி இந்த மாதிரி வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளுறாரு. 2வது காசு பறிக்கிறாரு. இந்த விஷயத்த சும்மா சூப்பரான கண்டென்ட் இது. இந்த கண்டென்ட்டு எப்படி எந்த நேரத்தில் எந்த வருஷத்தில் எடுத்தாலும் இந்த படம் ஜெயிக்கும். ஆனால் இவரே டைரக்டர்னால கொஞ்சம் பிளாட்டாக ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு ஒரு அம்முச்சராக இருக்கும். போலீஸ்காரர் பேசுகிறது, இவர் பேசுறது, தலையாட்டுறது, அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நாடகத்தனமாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் போக ஆனால் இவர் வந்து இன்ஸ்பெக்டராக வர்றதுனால நம்ம கொஞ்சம் அவர் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக அப்படியே ஒரு நார்மலாக போச்சு ஃபஸ்ட் ஹாப். செகண்ட் ஹாப் போச்சுன்னா இந்த கில்மா பிடிக்கிறவங்க, கவர்ச்சி பிடிக்கிறவங்க, இந்த இப்போ இவங்க 4 பேரையும் நீங்கள் கவர்ச்சி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களாம் வந்து செகண்ட் ஹாப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 200 கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செகண்ட் ஹாப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்போலாம் வந்து செக்ஸ் படம்லாம் வந்து பெருசாக வரது கிடையாது. இதில் வந்து உண்மையிலேயே வந்து கொஞ்சம் செக்ஸியாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாலாஜி முருகதாஸும் பூந்து விளையாடி இருக்காரு. அந்த செக்ஸு பிடிக்கிறவங்க, கவர்ச்சி பிடிக்கிறவங்களாம் வந்து செகண்ட் ஹாப் பிடிக்கும். இந்த படத்தில் உண்மையிலே வந்து சாந்தினி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து உண்மையிலே வந்து ஒரு அப்பாவி பொண்ணு மாதிரி வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய பாலாஜி முருகதாஸ் அந்த அவர் மயக்கிறது, அந்த சீனில் நடிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் கவர்ச்சியாகவும் பண்ணியிருக்காங்க. சாந்தினி உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரக்ஷிதா உண்மையிலே நம்ம சரவண மீனாட்சி டிவியில் பார்த்தவங்க அதுக்கு அப்படியே மாதிரி ஒரு குடும்ப பொண்ணாக கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் வந்திருக்காங்க. அது அப்படியே செகண்ட் ஹாப்பில் ஒருத்த உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்தின்னு பொங்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இன்னொரு சாக்ஷி அகர்வால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாக்ஷி அகர்வால்லாம் நம்ம வேறு மாதிரி பார்த்தோம். இதில் வந்து நல்லா கவர்ச்சியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. சாக்ஷி அகர்வாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. காயத்ரி ஷான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களும் நல்லா கவர்ச்சியாக செகண்ட் ஹாப்பில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த 4 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா கவர்ச்சி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாராக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாப்லேயும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் அவங்களுக்காக இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சே பார்க்கலாம். இந்த படத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மேக்கிங் ரொம்ப சுமார் இருந்தது. அதே மாதிரி மியூசிக் ஓகே பரவாயில்ல. ரொம்ப ஃபயராக பண்ண வேண்டியதை சிம்பிளாக பண்ணிட்டாங்க. ஒன்று கவர்ச்சியாவது தூக்கலாக இருந்திருக்கணும் இந்த படத்தில், இல்லையா இந்த இன்வெஸ்டிகேஷன் கொலை இது மாதிரி இதுவரை கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஃபயர் நமக்கு பத்தாமல் போயிடுச்சு. ஆனால்
சில பேருக்கு ஆஹா போதும்பா நம்ம தடவுறதே போதும், கட்டி பிடிக்கிறதே போதும், கிஸ் அடிக்கிறதே போதுன்றவனுக்குலாம் இந்த ஃபயர் கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் நமக்கு என்னென்னா அந்த டெம்ப்ளேட் பத்தல. ஒரு எது எடுத்தாலும் இன்றைக்கி வந்து விஞ்ஞான உலகத்தில் வந்து நம்ம எல்லாமே ஃபாஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ சீரியல் கூட சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு சீரியல் கூட ஒரு 1/2 மணி நேரம் சீரியல் பார்க்குறப்போ நல்ல குவாலிட்டியாக நல்ல மேக்கிங் ஸ்டைலாக பண்ணுறாங்க. ஆனால் இப்போலாம் வந்து படமே வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான மேக்கிங், சுமாரான ஸ்டைலில் வர்றதுனால நமக்கு கொஞ்சம் ஐயோ என்னடா இது வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. ஃபயர் வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. ஆனால் பத்திருந்தா இந்த ஃபயர் சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபயர். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த படம் போய் பாருங்கள்.